வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 100 வருடங்களுக்கு பின்பு வாடிக்கனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்படும் முதல் போப். இணையதளத்தில் என்ன காரணம்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முந்தைய போப்களின் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்குகளைப் போல தனது இறுதிச் சடங்குகள் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற வேண்டும். வெள்ளை தொப்பியை மத விழாக்களின் போது அவர் அணியும் கம்பளி போன்று அணிவிக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் 88 வயதில் நுரையீரல் அலர்ஜி நோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் நேற்று ஏப்ரல் 21 காலை உயிரிழந்ததாக வாடிக்கன் அறிவித்திருந்தது. போப்பாண்டவர்கள் மறைவுக்கு பிறகு நல்லடக்கம் செய்ய சடங்குகள் மிக விரிவாக நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் முந்தைய போப்புகளின் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்குகளைப் போல அல்லாமல் தனது இறுதிச் சடங்கு மிக எளிமையான முறையில் நடைபெற வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் அவர்கள் விரும்பியிருக்கிறார். அங்குள்ள கன்னிமார்களின் உருவத்தின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி காரணமாக இந்த முடிவை அவர் எடுத்தாராம். பிரான்சிஸ் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயணத்தில் திரும்பும்போது கன்னிமார் முன்பு பிரார்த்தனை செய்வார். அதே இடத்துல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் உள்ளது. இது ஒரு பிசப் இறுதிச் சடங்குகள் கடைபிடிக்கும் அதே இறுதிச் சடங்குகள் தனக்கு பொருந்த வேண்டும் என பரிந்துரைந்தார். அதன்படி இறந்த போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்குகள் அவர் விரும்பியபடி 3 கட்டங்களாக நடைபெறும். திங்கட்கிழமை காலை போப்பினுடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. அவரது உடல் பக்தர்கள் இறுதி அஞ்சலிக்காக 3 நாட்கள் செயின்ட்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தில் வைக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் இறந்த போப்களின் உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் ஓக் ஆகியவற்றிலான 3 சவப்பெட்டிகள் ஒன்றினுள்ளே மற்றொன்று வைக்கப்படும். ஆனால் போப் பிரான்சிஸின் உடல் தூதனாகம் விளிம்பின் கூடிய மரசவ பெட்டியில் பாதுகாக்கப்படுகிறது. அதில் வைக்கப்பட்டிருக்கும் முன்பு போப்பின் உடல் மீதான மத நடவடிக்கையின் போது அவங்க அணியும் பாரம்பரிய சிவப்பு அங்கி மீட்டர் என்று அழைக்கப்படும் வெள்ளை தொப்பிகளை மத விழாக்களின் போது அவர் அணியும் கம்பளி போன்று அணிவிக்கப்படுகிறது. பசிலிக்காவின் போப்பின் உடல் புனிதர்களின் வழிபாட்டு பாடலும் புனித பீட்டர் பாசிலிக்கும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில் போப்பினுடைய மரணம் அந்த காலத்தில் போப்பின் சவப்பெட்டி உயர்த்தப்பட்ட மேடையில் வைக்கப்பட்டது. இப்போது அந்த வழக்கம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தில் அமர்ந்திருந்த அனைவருமே போப்பின் உடல் தெரியும் வகையில் சவப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கிற்கு முந்தைய இரவு கமர்லன் சவப்பெட்டியில் சீல் வைக்கும் விழாவை செய்கிறாங்க. இந்த நிகழ்வு மற்ற கார்டினல் முன்னிலையில் நடைபெறும். சோஃபின் இறுதிச் சடங்கிற்கு கார்டனின் கல்லூரியில் டீனும் அவரது வாரிசான் உச்ச போப்புடன் தலைமையும் தங்குகிறாங்க. போப் பிரான்சிஸ் அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்கள்படி அவரது உடல் வாடிகன் நகருக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு காமர்லேன் தலைமை தாங்குகிறார். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் வாடிகன் நகருக்கு வெளியில் நல்லடக்கம் செய்யப்படும் முதல் போப்பு இவர்தான் என்று கார்டினல் குழு கூட்டத்தின்படி நாளை நல்லடக்கம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.